பயிற்சி 2.5ல் ஆராசம் மாலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 2 எனில் 8 ≤ z + 6 + 8i ≤ 12 என காட்டுக. நம்மளுக்கு இதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். மாலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாலஸ் ஆஃப் z2 ஹோல் மாடுலஸ் ≤ z1 + z2 மாலஸ் ≤ மாலஸ் ஆஃப் z1 + மாலஸ் ஆஃப் z2. சரிங்களா? நம்மளுக்கு z1 கண்டுபிடிக்கும். z1 ஈக்குவல் டு என்னது? z2 ஈக்குவல் டு 6 + 8i மாலஸ் போடணும். மாலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் z, மாலஸ் ஆஃப் z2 ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் 6 + 8i மாலஸ் ஆஃப் z1. மாலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2. இப்போ நம்ம z2க்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சா போதும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். தேர்ஃபோர் ஆன்சர் என்னது? 36 + 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஃபைனல் ஆன்சர். ரெண்டுத்தையும் கூட்டினா 36 64 கூட்டினா √100. √100 எடுத்தால் 10. அப்போ மாலஸ் ஆஃப் z2 ஈக்குவல் டு எவ்வளோ? 10. மாலஸ் ஆஃப் z1ஓட வேல்யூ 2. ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோமா? இதை கொண்டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் போதும். பாருங்கள், ஹோல் மாடலஸ் z1 வேல்யூ 2 மைனஸ் 10 z2 வேல்யூ 10 ≤ மாடலஸ் ஆஃப் z1 + z2 z + 6 + 8i ≤ மாடலஸ் ஆஃப் z1 + z2. அப்போ இதையும் கூட்டணும். 2 + 10. 2 10 போச்சுன்னா -8 ≤ z + 6 + 8i ≤ ரெண்டையும் பற்றியும் கூடனா 12. அப்போ நெகட்டிவில் இருக்குது, மல்டிபிளில் இருக்கும்போது பாசிட்டிவ் வரும். அப்போ 8 ≤ மாலஸ் ஆஃப் z + 6 + 8i ≤ 12 என நிறுவப்பட்டது. சரிங்களா? தேங்க்யூ.